இதை பதிவு எதுக்குன்னா, தளபதி சனநாயகம் படம் எவ்வளோ பேர் நல்லா ரசித்து பார்த்தீங்க, நல்லா இருந்துச்சு, கமெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ரிவ்யூ சொல்லுங்கள். படம் நல்லா இருந்துச்சு, எத்தனை ரேட்டிங் போடுவீங்க, 10க்கு எத்தனை ரேட்டிங் போடுவீங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நண்பர்கள் உறவுகள் எல்லோரும் மறந்துடாமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எதிர்பார்க்குறேன் எந்த மாதிரி ரேட்டிங் போடுறீங்கிறத நான் உங்கள்கிட்டருந்து ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறேன். அதனால் மறந்துடாமல் எல்லோரும் ஜனநாயகம் படத்துக்கு எத்தனை ரேட்டிங் போடுவீங்க, அதில் உள்ள குறை நிறைகள் அந்த மாதிரி இது ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அடுத்து சினிமா ரிவ்யூ போடலான்னு இருக்கோம், அந்த பர்பஸ்க்காக தான் கேட்குறோம். முடிஞ்சளவு ஜனநாயகம் படம் எவ்வளோ இருந்துச்சு, ஆவரேஜா, பூவரா, குட்டா, விவி குட்டா என்னங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சினிமா ரிவ்யூ அதிகமாக போடுவோம், சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா தான் நம்ம பேசுவோம். அதனால் நம்ம சேனலுக்கு நல்ல அன்பான உறவுகள், சொந்தங்கள் எல்லோரும், நண்பர்கள் எல்லாருமே, அருமைமிகு பாசமிகு உறவுகள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விஷயங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். நீங்கள் இந்த படம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு முன்னாடி தளபதியோட உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும், தளபதியோட இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் 100 தடவை போட்டால் கூட பார்த்துக்கிட்டே இருப்பேன், போர் அடிக்காமல் பார்ப்பேன் அப்படிங்கிற உங்களோட ரெஸ்பான்ஸை அதில் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இதை விரும்பி பார்க்குறேன். கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். கண்டிப்பான முறையில் அதை வச்சு நம்ம வீடியோ போடுவோம். உறவுகள் மறந்துடாமல் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள். எனக்காக பண்ணல, தளபதி விஜய்க்காக பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் அந்த விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஜனநாயகம் ஒரு கேள்வி நம்பர் 1, ஜனநாயகம் படம் ரிவ்யூ எப்படி இருந்தது, நல்லா இருந்துச்சா, குட்டா பூவரா, வெரி குட்டா. 2வது கொஸ்டின் தளபதி விஜயோட இத்தனை வருஷம் நடிப்பில் எந்த படம் உங்களுக்கு இம்ப்ரெஷனாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த படத்தை எத்தனை டைம்னாலும் பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் 2வது கொஸ்டினாக வைக்கிறேன். ரைட்டு, இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கும் முன்னே உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் வீரமணி. வாங்க, வணக்கம்.